தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளி வாகனத்தின் மீது மினி பேருந்து மோதியதில் 4 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். கோவில்பட்டியில் பெட்ரோல் பங்கில் இருந்து சாலையை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வாகனத்தின் பக்கவாட்டில் மினி பேருந்து மோதியது. இதில் வாகனத்தின் கண்ணாடி உடைந்து 4 குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் விபத்தின் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. எங்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து போயிருங்க. இங்க வந்துடுறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கரடிகள் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். அரங்கல் தூருகம் ஊராட்சிக்கு உட்பட்ட காரப்பட்டு, சின்னேரி மற்றும் கருங்கல்குட்டை விவசாய நிலங்களில் கடந்த 3 நாட்களாக கரடிகள் நடமாடுவதாக வீடியோ வெளியாகியுள்ளதால் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியாத திமுக ஆட்சியில் வனத்துறையினரின் அலட்சியத்தால் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தென்காசியில் அரசு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தென்காசியில் முத்துக்குமாரசாமி என்ற அரசு வழக்கறிஞர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி கோவில்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திறனற்ற திமுக ஆட்சியில் வழக்கறிஞர்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் வழியாக செல்லும் அனைத்து கனரக வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதாக கடந்த 2 நாட்களாக அனைத்து கனரக வாகனங்களும் திருப்பத்தூர் வழியாக திருவண்ணாமலை மற்றும் சேலம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 30 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாகவும் 3 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் கோரி லாரிகளை சாலையில் நிறுத்தி திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினருடன் ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியில் சுகாதாரமற்ற உணவு, மாசடைந்த தண்ணீர் காரணமாக 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சீரகாப்பாடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி விடுதியில் இரவு வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட மாணவ மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. விடுதியில் ஆய்வு மேற்கொண்டதில் உணவுக்கூடங்கள், தண்ணீர் மற்றும் சமையலறை சுகாதாரமின்றி இருந்ததால் சீல் வைக்கப்பட்டது. விடியாத திமுக ஆட்சியில் உணவுத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரியகுளம், வடுகப்பட்டி, கள்ளிப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூக்கல்துறை அருகே 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்ணா நகர், இந்திரா நகர் பகுதிகளில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சாலை, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் மற்றும் மயானம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இதனை கண்டித்து விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.